நான் எப்பயுமே என்னோட வீடியோல சொல்ற விடயம் பணத்தை விட குணம் தான் முக்கியம். ஏன்னா குணத்துக்கு இருக்கிற சக்தி பணத்துக்கு இல்லை அப்படின்னு பணத்தை வச்சு எதையும் வாங்கிடலாம். ஆனா எல்லா சக்தியும் விட பெரிய சக்தி கடவுள் சக்தி. அந்த சக்தி இந்த பணத்துக்கு விலை போகாது அப்படின்னு முத்துக்குமரன் அவர்கள் விடயத்துல விஜய் டிவி, தமிழ் பிக் பாஸ் டீம், ஹாட்ஸ்டார் தெரிஞ்சு பண்ணார்களா தெரியாம பண்ணார்களா, இப்படி ஒரு விடயம் நடக்காது நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம தான் பண்ணியிருந்தாங்க. சௌந்தர்யாவுக்கு, ஜாக்லினுக்கு, அருணுக்கு, பவித்ராக்கு, ஆனந்திக்கு இவங்களுக்கெல்லாம் அதுவே ஒரு செருப்படி அமைஞ்சிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா இந்த சௌந்தர்யா இன்னைக்கு கூட முத்துக்குமரன் அவர்கள், அதாவது யாரு தனித்து பிளே பண்றாங்க, யாரு இண்டிவிஜுவலா பிளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு, அதாவது வரைக்குள்ள வேற மாதிரி ஆட்டம் இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி இருக்கு. இன்னைக்குள்ள இந்த பிஆர் சௌந்தர்யா, இந்த பிஆர் சௌந்தர்யா விட 5 வயது பக்கத்து வீட்டு 5 வயது குழந்தை அழகா பேசும், அறிவா பேசும், திறமையா பேசும், தெளிவா பேசும். இந்த அம்மா கிட்ட அது சுத்தமாவே இல்ல. இந்த வீட்டுக்குள்ள இருக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் சௌந்தர்யா. பார்க்க போனா ஒரு டாப் 3 கூட வர முடியாது அந்த நம்ம அம்மாவால. ஆல்ரெடி ஹாட்ஸ்டார் அந்த அம்மாக்கு ஓட்டு இல்ல, 5வது 6வது இடம் தான். சரி, அப்படி இருக்கக்குள்ள அந்த அம்மா முத்துக்குமரனை அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு, குரூப்பா பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கு. இன்னைக்கு சொல்லிச்சு. அதே போல இந்த பவித்ரா நேற்று நைட்டு ஆனந்தி கிட்ட முத்து இப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாரு, முத்து இப்படி பிளே பண்றாரு, முத்து அப்படின்ற மாதிரி. சரி, நம்ம கேமராக்காரனுக்கும் அழுத்து போயிருக்கும் போல இருக்கு, போர் அடிச்சு போயிருக்கோம். அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சார் என்னடா இது, இந்த பக்கம் இது கத்துது அது கத்துது, அப்படியே கேமரா மாத்தினா அங்கால பக்கம் ஜாக்லின், முத்துவோட ஆட்டம் எனக்கு பிடிக்கல, முத்து அப்படி பாடிட்டான். சரின்னு போட்டு அங்கால பக்கம் இன்னொரு கேமராவுக்கு போனா அங்க அருணும், முத்து பண்றது சரியில்லை, முத்து சாச்சனா அவட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து புராணம் தான் நேற்று நைட்டு பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு காலையில லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முத்து பைத்தியம் பிடிச்சு திரிறானுங்க. சரிங்களா? ஏன்னா நாள் வேற நெருங்குது. இப்ப 54வது நாள் போகுது, இன்னும் 51 நாள் தான் இருக்கு. இதுகளுக்கே தெரியும் கிட்ட கூட முத்துக்குமரன் கிட்ட கூட வர முடியாதுன்னு. அப்ப கேமரால ரெஜிஸ்டர் பண்றபடியா நடக்குது. வழியில பிஆர் டீம் 20 கதறுவானுங்க, கத்துவானுங்க. இன்னும் எலும்பு துண்டு அதிகமா போடப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். சோ அப்படி இங்க நடந்து கொண்டிருக்க ஹாட்ஸ்டார்ல திங்கட்கிழமை ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரிங்களா? அதுல அவங்க கேட்டிருந்தாங்க, இந்த வீட்டுக்குள்ள யாரு இண்டிவிஜுவலா பிளே பண்றாங்க அப்படின்னு. அந்த அவங்க ஒரு 4 பேர் போட்டிருப்பாங்க. அந்த 4 பேரோட லிஸ்ட்ல சௌந்தர்யாவே இல்ல. முத்துக்குமரன், ஜாக்லின், அப்புறம் மாஞ்சரி, அடுத்தது இன்னொரு பேர், அதுல சௌந்தர்யாவோட பேர் இல்ல, தீபக் நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது தீபக், முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக், மஞ்சரி. சரிங்களா? அதுல முத்துக்குமரன் அவர்களுக்கு 60% மேல மக்கள் ஓட் போட்டிருக்காங்க, இண்டிவிஜுவல் பிளேயர் இன் பிக் பாஸ் 8 தமிழ் அப்படின்னு. அப்போ இங்க இதுகள் குறைச்சு கொண்டு வந்துச்சுல்ல, சௌந்தர்யா, ஜாக்லின், அருண், பவித்ரா, ஆனந்தி. அப்ப இதுகள் குறைச்சு கொண்டு இருக்கக்குள்ள விஜய் டிவியே ஒரு பதிலடியை கொடுத்துட்டு, ஹாட்ஸ்டார் டீமே பதிலடியை கொடுத்துட்டு, தமிழ் பிக் பாஸ் டீமே பதிலடியை கொடுத்துட்டு, முக்கியமா மக்கள், இந்த பிக் பாஸ் பார்க்குற உண்மையான மக்கள், காசுக்கு விலை போகாத உண்மையான மக்கள், குடும்ப தலைவிகள், இல்லத்தரசிகள், குடும்பங்கள், அப்பா அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கை, பாட்டி, இந்த குடும்பங்கள் முத்துக்குமரனை எப்படி ஆதரிக்கிறார்கள், முத்துக்குமரன் ஆட்டத்தை எப்படி ரசிக்கிறார்கள், முத்து மட்டும்தான் இந்த கேம்ல இண்டிவிஜுவல் பிளேயரா பிளே பண்றார் அப்படி என்பது அந்த ஓட்டிங் மூலமே சொல்லி இதுகளோட வாய்க்கு செருப்படி கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன்னொருடைய மக்களே, இப்ப இந்த பிக் பாஸ் அப்டேட் கொடுப்பாங்கல்ல, அதுல இந்த சௌந்தர்யோட பிஆர் டீம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு, கமெண்ட் செக்ஷன் மூலம் மக்களை ஏமாத்தலாம். அந்த அம்மா என்ன தப்பா அவன் வீடியோல ஏதோ சொல்லியிருப்பான், கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சூப்பர், சௌந்தர்யா மாஸ், முத்துவோட ஆட்டம் பிடிக்கல, சௌந்தர்யா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போடும். அந்த வீடியோக்கு வராத லைக்கை விட அந்த கமெண்ட்டுக்கு லைக் வரும். இதுதான் சொல்றது பெய்ட் போர்ட்ஸோட பிஆர் வேலை அப்படின்னு. அது மக்களுக்கு தெரியும். ஆனா இது எதுக்கு பண்ணுதுங்க, என்னத்துக்கு பண்ணுது அப்படின்னு தெரியல. இன்னுமாடா நம்புறீங்க அந்த டாப் 3 வரும்னு? அட கடவுளே. மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.